அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 23/2/2024, அதாவது மாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சதுர்த்தசி திதி மத்தியானம் 3:34 வரை, அதற்கு மேல் பௌர்ணமி. ஆயிலி நட்சத்திரம் இன்று ஃபுல்லாக, நாள் ஃபுல்லாக. அடுத்தால ராகுகாலம்ங்கிறது மத்தியானம் 10:30 12 வரை. யமகண்டம் 3 to 4:30. சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. நல்ல நேரம் 9:30 10 வரைக்கும் காலையில், சாயங்காலம் 4:30 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய நிறம் வெள்ளை. காலையில் உணவுடன் புதினா சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனு, எலக்ட்ரானிக்ஸு, இன்ஜினியரிங் செக்டார், இதில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. உங்களோட மனைவிக்கு இன்டர்வியூவை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் துணைக்கி அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆமாம். சுற்றத்தினர் வீட்டு விசேஷத்துக்கு அப்படி முடிச்சுட்டு உங்கள் ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. கோபம், டென்ஷனு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி, அதாவது அயன சயன போக பாக்கியம் இல்லிடம்னு சொல்லுவாங்க. அதாவது நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல பேர், மன சந்தோஷம் எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பிரச்சனைகள் ஜாஸ்தி இல்லை. ஆனால் பணம் சேமிக்குங்கிறது மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதையும் முயற்சி பண்ணுங்கள், செய்யலாம். மிதுன ராசி, அதாவது நஷ்டத்தில் ஓடி இருந்த கம்பெனி அல்லது வியாபாரம் லாபத்தை நோக்கி திரும்புகிறது. அப்போது இது வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி இப்போ உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கார் வச்சுருக்கிறவங்களுக்கு, சொந்தமாக கார் வச்சுருக்கவங்களுக்கு கார் மூலமாக சின்ன செலவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைங்க சொல் பேச்சை கேட்குறதில்ல, அவங்க பாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு டென்ஷனாக அது மட்டும்தான் அவங்களுக்கு டென்ஷன். அடுத்து கடகராசி, மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப அமைதியாக இருக்கிறது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் நடக்குது, ஆனால் பணம் மட்டும் சரியாக வர்றது இல்லை. மற்றபடி பேசுகிறதுக்கு கூட மூடு இல்லை உங்களுக்கு. ஆமாம், கொஞ்சம் மெமரி பவர் கூட கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கோழி தூக்கம், தூங்குறீங்க டக்குன்னு முழிச்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி கோழி தூக்கம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி, மனைவியோட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நன்மையை, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆத்மார்த்த நண்பர்களை சந்திக்கிறீங்க. ஆமாம். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு லாபமும் இல்லை, பெரிய அளவுக்கு நஷ்டமும் இல்லை, மாமூலாக தான் போய்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் பண்ணுறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. குழந்தைகள், சில்ட்ரன்ஸ், அவங்களோட ஹெல்த் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கன்னியாராசி, தம்பி அல்லது தங்கை, அதாவது இளைய சகோதரம், அவங்களுக்கு நல்ல காரியம் நடக்க போகுது. ஆமாம். உங்கள் பாடி கூட நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கிறீங்க. உத்தியோகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது உடல்நிலையில். அடுத்து துளாராசி, அதாவது குடும்ப வாழ்க்கை சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. உங்கள் ஒய்ஃப் அனுசரணையாகவும் நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு, முதலீடு பண்ணணும்னு அட்வைஸ் கூட கொடுக்குறாங்க. ஓகே, புதிய தொழில் பண்ணலாம், சைடு பிஸ்னஸ் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறீங்க. உங்களுக்கு பணம் எவ்வளோ நாளும் ரொட்டேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பணத்தை புரட்டி ஏதாவது சைடு வருமானத்துக்கு வழிவகுக்கலாம்னு முடிவெடுக்கிறீங்க. விருச்சிக ராசி, வரவு செலவு சமமாக ஈக்குவலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெளிநாட்டு தொடர்புகள் இப்போ தான் கிட்ட செட் ஆகுது, கூடி வந்துக்கிட்டு இருக்கிறது. அப்பா அம்மா உடல்நிலை, குழந்தைகள் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த சிலர் கல்யாணம் 3-4 வருஷம் ஆகினா கூட கன்சீவாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் செக்கப்புக்கு பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஆமாம். அடுத்து தனுசு ராசி, ஒரு இது சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அதிர்ஷ்டமாக நீங்கள் நினச்சது நடக்குது. ஆமாம்.
பெண்கள் வந்து பெண்களால் குடும்பத்தில் குழப்பம், சின்ன சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அது கூட குறைஞ்சி போகுது. ஆமாம், பெரிய அளவு பாதிப்புகள் இல்லை. சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அதை முடிச்சிடுறீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து இந்த குருங்கிற கிரகம், அதனால் உங்கள் குருவினோட அருள்னால உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக போகிறது. அடுத்து மகர ராசி. புதிய வாகனம், வெஹிக்கிள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது, வாங்குங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதனால் கலந்துக்கோங்க. அதனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஜெக்ட்டு இல்லாமல், ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்ஜினியரிங் செக்டரில் ஏதாவது ப்ராஜெக்ட் இல்லாதவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கிறது. ஆமாம். நட்பு வட்டத்தினரோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டு போகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, புது புது ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கும்பராசி. பிரயாணம் வேண்டாத அலைச்சலை குடிக்கிறது. அதாவது வந்து தொழிலுக்காக தான் போகிறீங்க, பிரயாணம் பண்ணுறீங்க, அது வந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல. இன்னும் சொல்ல போனாக அதனோட அலைச்சல் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மனம் கூட ரொம்ப உளைச்சலாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழில் நல்லா நடக்குது. தொழில் நல்லா நடக்குன்னு பேர், லாபம் வர மாட்டேங்குது. நல்லா நடக்குன்னு எதை வச்சு சொல்லுது, ஆகா ஓகோன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. லாபம் வந்து கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது வந்து பெண் தொழிலாளர்கள், இந்த வேலை பார்க்குறது, இந்த டீ கொடுக்கறது, பெருக்கிறது, வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட தொழிலாளர்களால் பிரச்சனை தான் வருது. உஷாராக இருந்துக்கோங்க. எல்லா காரியமும் நடக்குது, ஆனால் கொஞ்சம் நிதானமாக போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி சாயங்காலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகுது. அடுத்து மீனராசி. தம்பி அல்லது தங்கச்சி மூலம் ஹெல்ப் நீங்கள் சொல்கிறத அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆமாம். உங்களுக்கு வந்து எப்படின்னா காரணம் இல்லாமல் கோபம், அதாவது வந்து யார் மேலே, உங்கள் ரிலேஷன் மேலே வருது. அவங்க தூரமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் காரணம் இல்லாமல் பேச்சு எடுத்தாலே அவங்க மேலே ஒரு கோபம் ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்குது. பணத்தை பற்றி இப்போ கொடுக்கல் வாங்கல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் வருது. உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவு நீங்கள் முன்னேறிக்கிட்டு தான் வரீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ரெக்டிஃபை ஆகி போகுது. நண்பர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால், அதாவது நல்லதாக இருந்தால், மனமகிழ்ச்சியை கொடுப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். அடுத்து ஜோதிட பாடத்திற்குள், அதாவது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நண்பர்களே, மார்கழி தை மாதங்களில் காலையில் 6லிருந்து 10 வரைக்கும் புதனுக்கு வந்து கொஞ்சம் பலம் அதிகம். இப்போ வந்து எந்த ஒரு காரியத்தையுமே அந்த புதன் காலத்தில் செய்ய நன்று. அப்போ வந்து மார்கழி மாதம் தை மாதம்னா காலையில் 6லிருந்து 10 மணிக்குள்ளே எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களே, மார்கழி தை மாதங்களில் காலையில் 6லிருந்து 10 வரைக்கும் புதனுக்கு வந்து கொஞ்சம் பலம் அதிகம். இப்போ வந்து எந்த ஒரு காரியத்தையுமே அந்த புதன் காலத்தில் செய்ய நன்று. அப்போ வந்து மார்கழி மாதம் தை மாதம்னா காலையில் 6லிருந்து 10 மணிக்குள்ளே எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லபடியாக நடக்கும். ஆமாம். இந்த பறவைகள், அதாவது பேர்ட்ஸ், எந்த பறவையாக இருக்கட்டும், இந்த ஹேண்ட் ரைட்டிங் அச்சடித்தது மாதிரி எழுதுகிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் வந்து புதன் பகவான் தான். அடுத்தால வந்து காமெடி, நகைச்சுவையான பேச்சு, ரொம்ப காமெடியாக பேசுகிறது. அடுத்தால வந்து நரம்பு மண்டலம், சின்ன சின்ன நரம்புகள் இது பண்ணுறது, மார்பு, அதே மாதிரி தோல், ஸ்கின்னு, மூக்கு, சிறுநீர் பாதை, அடுத்தால வந்து மூளை, சிலருக்கு வந்து அந்த ஃபிட்ஸுங்கிறது மாதிரி வருது இல்லையா, அந்த நோய்க்கு உண்டானது, அந்த சதையினோட டிஷ்யூ, அந்த செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்லு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம், இது எல்லாமே வந்து புதன் தான். இந்த புதன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வீக்காக இருந்து அது தசை பற்றி நடந்தால் தான் அந்த உடலில் வந்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நடுக்கம் பாரது, அந்த மூச்சடைப்பு, அடுத்தால வந்து அந்த தோலில் வந்து இந்த பத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏதாவது அலர்ஜி மாதிரி சின்ன சின்னது உண்டாடுறது, காலில் வெடிப்பு, பித்த வெடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த புதன் தான். இப்போது புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வைங்களேன்,
அப்போ வந்து அவங்களுக்கு என்னது நல்ல ஹைட்டான பாடி, அடுத்தால வந்து கொஞ்சம் லீன், ஹைட்டு பட் லீன் பாடி, நெற்றி வந்து கொஞ்சம் ஏர் நெற்றின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உயர்வாக இருக்கிறது. அதே மாதிரி நல்ல நீண்ட மூக்கு, அறிவாற்றல் ப்ளஸ் நினைவாற்றல், அதாவது வந்து மெமரி பவரும் நல்லாயிருக்கும், உங்களோட பிரெயினோட பவர் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லா கலைகளும், ஜோதிடம், வானசாஸ்திரம், அது மியூசிக்கு, சங்கீதம், ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துலேயும் ஆர்வம் உண்டானதுக்கு காரணம் வந்து அந்த புதன்கிற கிரகம்தான். அதே மாதிரி வந்து அந்த பேச்சு வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், சாமர்த்தியமாக இருக்கும், எப்பேற்பட்டவங்களையும் அதை வந்து அட்ராக்ட் பண்ணிடும். அதே மாதிரி அவங்களோட பாடி இது கூட வந்து கவர்ச்சிகரமான தோற்றம், அதாவது கலரு அது இதுங்கிறதுல பார்த்த உடனே மனசில் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் வந்து புதன் தான். இந்த புதன் வந்து வீக் ஆகிடுச்சு, நெகட்டிவ் பிளேஸில் இருக்குது, 6, 8, 12 மறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகுது? பிடிவாத குணம், அது தேவையில்லாத பிடிவாதம். அடுத்தால வந்து எப்படின்னா பொய் சொல்கிறது, சும்மா சரளமாக பொய் சொல்கிறது. அடுத்தால வந்து குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, நம்ம இப்படி போனோம், இப்படி சம்பாதிக்கணும், இப்படி பண்ணோம், பிள்ளை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இன்னைய பொழுது கடிதா அப்படின்னு போகிறதுக்கு காரணமே அந்த புதனோட வீக் தான். அடுத்தால வந்து திருட்டு, அதாவது திருட்டு தொழில் பண்ணுறது, தாதா மிரட்டியே வேலை வாங்கிக்கிறது, மிரட்டி பிடுங்கி சமாளிக்கிறது, அந்த தாதா தொழில், இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு காரணம் புதனோட நெகட்டிவ் தான். அதே மாதிரி பேச்சு கொஞ்சம் திக்குவாய் அல்லது ப்ரொனன்சியேஷன் சரியாக இல்லாமல் போகிறது, காதில் அப்பப்போ பிரச்சனைகள் வர்றது, அதே மாதிரி வந்து முகம் மூக்கில் வந்து பத்து அந்த தேஜஸை கம்மி பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து பர்டிகுலராக வந்து மெண்டல் டிசீஸ், அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த புதன் சொல்லக்கூடிய கிரகம் தான். அப்போது இந்த புதன்கிறது வந்து என்னது, விஷ்ணு, ஆஞ்சநேயர், ராமர், எந்த கோயிலுக்குனாலும் போங்க, அடிக்கடி வந்து கிரீன் கிராம், பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா, தோலோடு உள்ளது, அதை வாங்குங்க. அதே மாதிரி வந்து துளசி, இதெல்லாம் வந்து புதனோட டாமினேஷன் ஜாஸ்தி உள்ளது. அப்போது இப்போ வந்து ஸ்கின் அலர்ஜி வருதுன்னு வைங்களேன், அந்த புதினாவை ஜாஸ்தி இது பண்ணுறது, பச்சை பயிரை வந்து பொடி பண்ணி அதை தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா புதனோட நெகட்டிவ் பவர்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இதுதான் தியரி. நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.